ஹலோ. இன்றைக்கி ரீடிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டேன். ரீடிங்க்கு உட்காரத்துக்கு முன்னாந்தே சில விஷயங்கள் நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் எனர்ஜியில். சில பேருக்கு எனர்ஜி ஷிஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. சில பேர் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபியர், மனசுக்குள்ளே ஏதோ சடனாக ஏதோ ஒரு பயம் வந்த மாதிரி இருக்குது. இதனால் என்னன்றதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு பயம் இருக்கிற மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு. சில பேருக்கு மேபி நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அதை பார்த்ததுனாலையோ இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்ததுனாலையோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு. ரீடிங் எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணி இந்த ரீடிங் உங்களுக்கு தான் சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சிக்க கூடாது, சரியா? ஓகே. அதுதான் சில இடத்துல வந்துட்டு நீங்கள் சில பேர் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்குது சில விஷயங்களில். சில பேர் வந்துட்டு உங்களுடைய என்ன சொல்கிற உங்களுடைய வரம்புக்கு மீறின சில விஷயங்கள் தானாக நடக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பிளான் பண்ணாமல் அது தானாகவே வரம்புக்கு மீறி சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. சில பேருக்கு வந்து சடன் ஏதோ சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் தானாக உங்களை நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு கவர் பண்ணுற மாதிரி உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்காக ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் முயற்சி செய்கிற மாதிரி இல்லை பிளான் பண்ணுற மாதிரி இருக்கலாம். சில பேர் ஒரு ஷீல்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களை சுற்றி சடன். ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்துறீங்க, உங்களை அறியாமல் சில விஷயங்கள் வெளிப்படுத்துறீங்க. நீங்கள் சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கலாம், சில விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கலாம். சிச்சுவேஷன்ஸ் எப்படி அப்படி எடுத்துக்கோங்க. உட்காரி சாரி, ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற பார்க்குறவங்க அத்தனை பேரும் மாகாளி ப்ரொடெக்ஷனோட தான் இருக்கிறீங்க. ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுடைய சக்ஸஸையும் உங்களுடைய ஒரு நல்ல லைஃப்பையும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்குது எல்லா விஷயத்துமே. நீங்கள் எப்போவுமே வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுற விதம் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது. மேபி நீங்கள் பிளான் பண்ணுறது, நீங்கள் யோசிக்கிற விதம் எல்லாத்தையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதுன்றது வேறு விதமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விஷயம். சில பேர் நீங்கள் எப்போவுமே ஆஃபீஸ்க்கு இல்லை ஏதோ ஒரு விஷயமா நீங்கள் டெய்லி போகிற அந்த ஒரு பாத் சூஸ் பண்ணாமல் வேறு பாத் சூஸ் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு டெய்லி ரொட்டீன் ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் டெய்லி போகிற அந்த பாத் கொஞ்சம் மாற்றின மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க லைஃப்பில், ரீசன் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஒன்ஸ் ஒரு வாட்டி போட்டு நம்ம கார்ட்ஸில் பார்ப்போம். ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன். நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், உங்களுடைய ஹேட்டர்ஸ் எனிமீஸ் யாராக இருந்தாலும் உங்களை வந்துட்டு தொட வரத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நிறைய சில டிவைன் எனர்ஜிஸ் அவங்கள பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குது. சில பேர் உங்களுடைய ஆரா கொஞ்சம் அதிகமாக ஆக்டிவாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் வரது நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு தெரியறதுனால நீங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாதிரி, லைக் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுது ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு ஏதோ ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் உங்களை நீங்களே ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே. நெகட்டிவிட்டி நிறைய இருக்குது சில பேர்கிட்ட.
நெகட்டிவிட்டி, சில நெகட்டிவிட்டிஸ் உங்கள்தான் இருக்காது. நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவிட்டி. கொஞ்ச நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இல்லை மெடிடேட் பண்ணுற டைமில் நீங்கள் உட்காந்துட்டு எந்த நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும், நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வந்தாலும், நீங்கள் உங்களுக்குள்ளே தானவே பயப்படுற மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும், அந்த விஷயங்கள் உங்களுக்கான விஷயங்கள் கிடையாது, அது உங்களுடைய விஷயங்கள் கிடையாது. யாரோட அந்த நெகட்டிவிட்டியோ அந்த பயமோ அவங்களுக்கு திருப்பி அனுப்புகிறதா நீங்கள் வந்துட்டு மெடிடேட் பண்ணும்போதோ இல்லை நார்மலாக சில ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறதுனால அந்த விஷயங்கள் உங்கள்கிட்ட ரிமூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த கார்டு எடுக்க சொல்கிறாங்க. யாராவது வந்து வேண்டுதல் பண்ணி எதனா கயிறு கட்டிட்டு வந்திருக்கிறீங்களா? அதை நான் கோவில் மரத்தில் இல்லை அதில் போய் வேண்டுதல் பண்ணி எதனா கயிறு கட்டிட்டு வந்திருக்கலாம், ரெட் கலரில், அந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் அவங்களுக்கு. இல்லை எதனா ஒரு வேண்டுதல் நீங்கள் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிற மாதிரி இருக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டுதல் நிறைவேற மாதிரி இருக்கு. நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. Dragonfly significant. சேஞ்ச் சொன்னேன் இல்லையா, நிறைய விஷயங்கள் சேஞ்ச் வந்திருக்கு. சேஞ்ச் சொன்ன மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள், சில விஷயங்கள் ஜெலசினால் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களை பிளாக் பண்ண நினைச்சாலும் அது உங்களை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கு. Happiness card. Stand still. நீங்கள் எடுத்த முடிவில் நீங்கள் முடிவாக இருக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு ஏதோ சில விஷயங்களில் சம்டைம்ஸ் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். நிறைய நம்மளும் பங்கெடுத்துக்கிட்ட சில விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே நொறுங்கி போகிற மாதிரி இருக்கும். ஃபேமிலி பிரிகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளுடைய கெரியர், நம்மளுடைய பேஷன் எல்லாமே நொறுங்கி சுக்குநூறாக போகிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். அந்த மாதிரி நேரத்துலேயும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய விடாமுயற்சியை நினச்சி நீங்கள் உங்களை கான்ஃபிடென்ட்டோட ஸ்ட்ராங் மைண்டோட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு டெஸ்டினி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுன்ற மாதிரி இருக்குது. சில பேர் உங்களுடைய கரியர் நினச்சி உங்களோட லைஃப் நினச்சி பயப்படுற மாதிரி இருக்கலாம். எப்போவுமே ஒரு விஷயம் அது முடிஞ்சாதான் அடுத்த விஷயம், ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் ஆகும். அதனால் ஒரு விஷயம் உங்களை சுற்றி இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ண ஏதோ ஒரு விஷயம் அது உங்களை விட்டு விலகுது, உங்களை விட்டு அது உங்கள் கண்ணு முன்னாடியே எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி செதறி போகுது. அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் டிப்ரெஷன் மோடுக்கு போகாமல் கொஞ்சம் அமைதியாக
அமைதியாக ஹேண்டில் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. எது நடந்தாலுமே கொஞ்சம் காம் மைண்டாக இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்சிங்கான ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புது விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே ஒரு காரணத்தினால தான் நடக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நிறைய பேர் கவலைப்படுற மாதிரியும் இருக்குது, பயப்படுற மாதிரியும் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் உங்களை சுற்றி நடக்கிறது பார்த்து லைஃப்பில், உங்களுடைய கரியரில், ஜாபில், இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, உங்களுக்கு இப்போது நீங்கள் ஃபீல் பண்ணுற சில விஷயங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து கிளாரிட்டி, அதுக்கு என்ன உண்மை, என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயம் புரியாமல் ஏதோ லைஃப்பில் வந்துட்டு எல்லாமே தலைகீழாக நடக்குது, எல்லா விஷயங்களும் பிளான் படி நடக்கலை, எல்லாமே வேறு மாதிரி, நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குதுன்ற மாதிரி சடன் லைஃப்பில் சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இல்லை நடந்திருந்ததுன்னா எல்லாமே ஒரு ரீசன்னால தான். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இன்னும் உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்களுடைய மனசளவில் நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும்னும், நீங்கள் வந்துட்டு மைண்ட் லெவலில் ஸ்ட்ராங் ஆகணுன்றதுக்காகவும் சில ரீசன்னால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கண் முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்குது. கண் முன்னாடி எது நடந்தாலும் உங்களுக்கு சில விஷயங்கள் அது ஒர்த் இல்லை, உங்களுக்கு சில விஷயங்கள் அது இனி உங்களுக்கு தேவையில்லை, அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான் உங்கள் கண்ணு முன்னாடியே சில விஷயங்கள் அப்படி நடக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு உங்கள் மனசை கல்லாக்கிக்கிட்டு சில டைம் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கிட்டு தான் நிற்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காத மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே கடவுள் பண்ணுற இந்த விஷயங்கள் எல்லாமே சில ரீசன்னால தான். உங்களுடைய மேபி அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கலாம், ரொம்பவே நீங்கள் வந்துட்டு லவ் பண்ணுற விஷயமா இருக்கலாம், உங்களுடைய பேஷனாக இருக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்துட்டு சம்டைம்ஸ் கடவுள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்களை தான் நம்மக்கிட்டேருந்து பறிப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் நம்மளுடைய ஆக்ஷன் என்ன மாதிரி ஆக்ஷனாக இருக்கும், நம்ம என்ன பண்ணுறோன்றதுக்காக அது பறிக்கிற அந்த விஷயம் கூட ஒரு ரீசன். அது ஏதோ அது ஒரு விதத்தில் நமக்கு மேபி திரும்ப கிடைக்கலாம், இல்லை அதோட பெட்டராக கிடைக்கலாம். அது கடவுளுக்கு தெரியும் எதனாலன்னு சொல்லிட்டு. இப்போது உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் சில பேருக்கு சில விஷயங்கள் ஆல்ரெடி பயம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சில பேருக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களை விட்டு விலகி போகிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் மேபி உங்ககிட்டேருந்து யாருன்னா பறிச்சிருவாங்களோ, எதனா உங்ககிட்டேருந்து போயிடுமோன்ற மாதிரி பயம் இருக்குது. என்ன வேணாலும் இருக்கலாம். அது இன்கேஸ் அந்த மாதிரி சில விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் எடுக்காமல், பயப்படாமல், நீங்கள் உங்களுடைய பாதையில் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் கடவுள் விட்ட வழின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும்ன்ற மாதிரி இருக்குது. மேபி அந்த சிச்சுவேஷனை நீங்கள் எதுவுமே ஆக்ஷன் எடுக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இருக்கிற மாதிரியான சில விஷயம் நடக்கலாம். அந்த டைமில் நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்தாலும் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் சில பேருக்கு இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் போகுது, ஏதோ ஒரு புது விஷயம் உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகுது, சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது சேஞ்ச் ஆகவே, அதில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. பாருங்க, ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. மேபி சில பேர் வந்துட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சில விஷயங்கள் இன்னும் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய தேர்ட் ஐ, உங்களுடைய க்ரௌன் சக்ராவில் சில விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஏதோ சில விஷயங்கள் வந்துட்டு பைண்ட் ஆன மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி கூட பைண்ட் ஆன மாதிரி இருக்குது. ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து விடுபடணுன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயம்
ஓகே, கடவுள் உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் இன்னும் அதிகமாக்குறதுக்காக சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. மேபி சில பேர் உங்களுடைய பேஷன், உங்களுடைய பண்ணுற மெயின் ஒர்க்கே வந்து ஹீலிங், அந்த மாதிரி ஒர்க் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கிறீங்க, ஒரு எம்பாத், அந்த மாதிரியான ஒர்க் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அதில் சில விஷயங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் குறையிற மாதிரி இருக்கலாம். இன்கேஸ் யாராவது நீங்கள் வந்துட்டு ஸ்பிரிட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் இருந்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்பிரிட் கைட், புதுசாக ஒரு கைட் வர மாதிரி இருக்குது. புதுசாக ஒரு கைட் கூட உங்களுக்கு கூட கனெக்ட் பாண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, எப்போவுமே ஒருத்தவங்க அரவணைப்பில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண நீங்கள் இப்போ ஏதோ தனியாக விட்டுட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கலாம். உங்களுடைய ஒர்க்கில் உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களை விட்டு போன மாதிரி ஃபீல் பண்ணலாம் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கிறவங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஒரு ஷார்ட் ரீடிங் தான். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். நியூ ஸ்பிரிட் கைட்ஸ், சில பேருக்கு நியூ சேஞ்ச், ஜென்ரலாக நார்மல் பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுது. ஓகே, கண்டிப்பாக லைனாக கார்ட்ஸ், நல்ல கார்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. நியூ 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 ஏதோ சில விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல புதுசாக ஸ்டார்ட் ஆக போது, ஒரு விஷயம் முடியுது, ஒரு விஷயம் புதுசாக வேறு மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நார்மல் பர்சன்ஸ், ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்கு ஒரு புது ஸ்பிரிட் கைட் அவங்க கூட உங்களுடைய கனெக்ஷன் வர மாதிரி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஸ்பிரிட் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலை அப்படின்னா ஏதோ சில விஷயங்கள் புதுசாக உங்களுடைய கிரவுண்ட் சக்கரால் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் விஷயங்களில் சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.